இங்கே வந்து ஜேஎம் நாமக்கல் ஜேஎம் கோர்ட்டில் வந்து விஷ்ணுபிரியா வழக்கு வந்து 21/5/2026 வந்து விசாரணைக்கு வந்தது. அதையும் இன்னும் முறைப்படி எந்த சாட்சியும் விசாரிக்கல. யுவராஜ் மேலே வந்து இளவழகன் ஐயாவை நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னு யுவராஜ் மிரட்டுனார் அப்படின்னு சொல்லிட்டு அவமதிப்பு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து 2018 இன்னும் இதுவரையிலும் எந்த சாட்சியும் விசாரிக்கல. அவங்க வந்து சட்டப்படி குற்றம் செஞ்ச அதிகாரிகளை காப்பாத்துறதுக்காக நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுத்து 11 வருஷமா ஜெயிலில் வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் 11 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம், எந்த நீதியும் கிடைக்கல. அவங்க வந்து முறையாக விசாரிக்கணும், அந்த வழக்கை விசாரிச்சாதான் நிரபராதிகள் வந்து அவங்க உள்ள ஜெயிலில் இருக்கிறவங்க நிரபராதிகள்ங்கிறது நிரூபணம் ஆகும். அதுக்காக நாங்கள் வந்து 2 தடவை மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸில். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. முறையாக விசாரிக்கணும், இந்த 15 நாளுக்குள்ள முறைப்படி அவங்க வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து சட்டப்படி இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் உண்ணாவிரத போராட்டம் இருப்போம். அதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்ட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வழக்கு தான் விசாரிச்சு அதில் தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க தனி நீதிமன்றத்தில். அது வந்து நீதியரசர்கள் வந்து தங்களோட சுய ஆதாயத்துக்காக கொடுத்த தீர்ப்பு. முறைப்படி விசாரிக்கல. முறைப்படி விசாரிச்சிருந்தா ஐயா முத்துக்குமரன் ஐயா மதுரை நீதிமன்றத்துக்கு வழக்கு மாத்தின உடனே அவங்க வந்து விசாரிச்சு பார்த்துட்டு இந்த வழக்குல வந்து எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்க முடியாது கொடுக்க விரும்பல அப்படின்னு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் சம்பத்குமார் ஐயாவுக்கு எப்படி இவங்க வந்து குற்றம் நிரூபிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாபா மோகன் சொல்றாரு, நாங்க வந்து முதல்லயே எந்த ஆவணமும் இல்லாம சான்றாவணமும் இல்லாம நான் வந்து ஆதாரமும் இல்லாம ஆவணமும் இல்லாம சான்றாவணத்தை வச்சு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சான்றாவணம் எங்கே? நான் கேட்கிற கேள்வி அதுதான். நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுத்த 3 நீதியரசர்களும் செய்தது மிகப்பெரிய தவறு. அவங்க கிட்ட உண்மை இருந்தா என் மேல வழக்கு தொடரட்டும், நான் சந்திக்க தயார். ஆடு மேய்க்கிற எனக்கு இந்த சட்டத்துல உண்மை தெரியும், எனக்கு சட்டம் தெரியாது. இந்த வழக்குல இருக்கிற உண்மை தெரியும். சட்டம் படிச்ச அவங்களுக்கு ஏன் இவங்க குற்றவாளிகளா நிரபராதிகளான்னு ஏன் தெரியலையா? தெரிஞ்சேதான் தவறு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க நிரபராதிகளை தண்டிக்கிறோன்னு தெரிஞ்சேதான் இவங்க வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நீதி வேணும். 11 வருஷமா நாங்க போராடுறோம். சட்டப்படி நாங்க வந்து முறையா நீதியை வென்றெடுக்கணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நாங்க எந்த ஒரு அராஜகத்துக்கும் போகல. நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம்.